இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஷு ஸ்கூல்லேருந்து வந்ததுமே படுத்து தூங்கிட்டா. சாப்பிட சொன்னால் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஃபீவராக இருந்திருக்கு போல். மகிக்கு ஃபோன் பண்ணதுமே வந்துட்டாங்க. வீட்டாண்ட ஒரு மயான கொள்ளை இருந்தது. மகி அங்கே தான் கோயிலில் இருந்தாங்க. பாப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதுமே வீட்டுக்கு வந்து பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு படுக்கலாம் அப்படின்னும் போது சாஷு கண்டினியூஸாக இரும்பிக்கிட்டே இருந்தா. தூங்கவே இல்லை குழந்த. சரி நாங்களும் சுடு தண்ணிலாம் கொடுத்துட்டு ஃபீவருக்கு ட்ராப்ஸ்லாம் கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டோம். அவளால் படுக்கவே முடியல. பாப்பா இரும்பி எழுந்து உட்காந்துட்டு இருந்தா. இது செட் ஆகாது, ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 12:45 இருக்கோம். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பிட்டோம். அவளுக்கு குளிருமே இருந்தது. வா பாப்பா பின்னாடி மம்மி கூட உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னால் அப்போவுமே அவள் நான் டேடி கூட தான் ஃப்ரண்ட்டில் நிற்பேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தா. முடியலன்னா கூட மம்மி கூட இருடினா டேடின்னு அவள் விடவே இல்லை. அப்பா கூடவே தான் இருந்தா. நாங்களும் டாக்டர் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் அப்படின்னு இதுக்கு மட்டும் நான் போட்டுற போகிறேன்னு சொல்லிட்டு என் கூடயே வந்து உட்காந்துட்டு இருந்தா. நாங்களும் டாக்டரை பார்த்துட்டு மெடிசன் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ரொம்ப இருந்ததால தான் ரொம்ப சிவியராக ஆயிடுச்சு அன்றைக்கி நைட்டு படுக்க முடியாமல். ஸோ இன்ஜெக்ஷன் இல்லைன்னதும் 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டாங்க.